எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. நீர் செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும்
இல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லைங்க வாழ்நாள் முழுவதிலும் ஆண்டவரே, உங்க விருப்பம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போகாம கருத்துக்களை தடுத்துருங்கப்பா. இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எங்க விருப்பம் இருக்கின்ற இடத்திற்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எங்க விருப்பம் இருக்கின்ற இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியான். உங்களுக்கு சித்தமில்லாத ஒரு வார்த்தை கூட பேசி நாங்கள் சிக்கல்ல மாட்டிக்க கூடாது ஆண்டவரே. எங்களை அதிகமா பேச வச்சு வாயினால் அதிகமான வார்த்தைகளை பேச வச்சு எங்களை சிக்க வைக்க பார்க்கிற எல்லா நூதனமான பரிசெய்ய ஆவிகள் எங்களுக்குள்ள அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. எங்க மாம்ச ஏவரபடி நாங்க பேசக்கூடாதையா, எங்களுக்கு தோன்றுகிறபடி நாங்க பேசக்கூடாது ஆண்டவரே. என்ன வார்த்தையை பேச வேண்டும் அதை மாத்திரமே நாங்க பேசணும் ஆண்டவரே. எங்க போகணும் அங்க மாத்திரமே நாங்க போகணும் ஆண்டவரே. போகக்கூடாத இடங்களுக்கு போய் வரக்கூடாத பிரச்சனையை நாங்களே வருவிச்சிக்க கூடாது ஆண்டவரே. சத்துரு எங்களை ஒரு தவறான பாதைகளை நடத்தி போகக்கூடாத இடங்களை போக வச்சு பேசக்கூடாத வார்த்தைகளை பேச வச்சு எங்களுக்கு ஒரு பாதிப்பை எங்களையே உண்டு பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு சத்துரு எங்களை நூதனமாய் வழிநடத்திடக்கூடாது ஆண்டவரே. சத்துரு எங்களை தந்திரமாய் வழிநடத்திடக்கூடாது ஆண்டவரே. சத்துரு எங்களை ஆண்டவர் எந்த விதத்திலும் எந்த கோணத்திலும் நல்லதை போல எங்களை காட்டி எங்களுக்கு தேவையில்லாத பாதையில பயணிக்க வச்சு தேவையில்லாத வார்த்தைகளை பேச வச்சு ஆண்டவர் நெருக்கடியை உண்டாக்கி அவசரத்தை உண்டாக்கி இக்கட்டை உண்டாக்கி அவசரமில்லாத தேவையில்லாத ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வார்த்தையை பேச வச்சு அதன் மூலமா எங்களுக்கு ஒரு ஆபத்தை வருவிக்க நினைக்கிறேன், எங்களுக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்க நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறோம்ப்பா. சாரிவாதி விதவையை பயன்படுத்துறத போல ஒரு வார்த்தை நாங்கள் பயன்படுத்திட கூடாது ஆண்டவரே. யாக்கோபு பயன்படுத்துறத போல ஒரு வார்த்தை நாங்கள் பயன்படுத்திட கூடாது ஆண்டவரே. நாங்கள் பேசுற வார்த்தையே எங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு பாதிப்பா முடியக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு இழப்பா முடியக்கூடாது ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் நிதானித்து கவனித்து நீங்க பேச வைக்கிற வார்த்தையை மட்டுமே பேசக்கூடியவங்களா இந்த காலை வேளையில கர்த்தர்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்கய்யா. ஆசீர்வாதமான வார்த்தை, நல்ல வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தை, எங்க பக்தி விருத்திக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை மாத்திரமே நாங்கள் பேசி அப்படிப்பட்ட வார்த்தையை ஆவியானவர் எங்க வாய்களிலே போட்டு எங்களை பேச தூண்டி ஏவி ஆண்டவரை எந்த தகப்படி அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பங்களா ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியாகவே வாழ இந்த காலை வேளையில கர்த்தர்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. உங்களுக்கு சித்தமில்லாத இடத்துக்கு போய் உங்க சித்தமில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத ஒரு சிக்கலை நாங்கள் சந்திக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில். உங்க விருப்பமில்லாத இடங்களை ஒரு நாள் கடந்து போகவே கூடாது ஆண்டவர். நாங்க விரும்புறோன்றதுனால போய் விட்டுறாதீங்க ஆண்டவரே. எங்க விருப்பத்தின்படி எங்களை போக விட்டுறாதீங்க ஆண்டவரே. எங்க விருப்பத்தின்படி செயல்பட விட்டுறாதீங்க ஆண்டவரே. உங்க விருப்பத்தின்படியே பேச உங்க விருப்பத்தின்படியே கடந்து போய் உங்க விருப்பத்தின்படியே நாங்க செயல்பட ஒவ்வொரு காரியத்திலும் உங்க விருப்பத்தை அறிந்து உங்க விருப்பத்தை அறிந்து உங்க விருப்பத்தை அறிந்து செயல்படக்கூடிய நபர்களா இந்த காலை வேளையில கர்த்தர்களை மாற்றி விடுங்கப்பா. உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக சத்துரையங்களை ஏவி எந்த விதமான காரியத்தை கர்த்தர் செயல்பட விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை போல காண்பித்து உமக்கு விருப்பமில்லாத ஒரு செயலை, உமக்கு பிடிக்காத ஒரு செயலை, நீங்க வெறுக்கிற ஒரு செயலை எங்க வாழ்க்கையில செய்ய நீங்க அனுமதிச்சிடாதீங்க ஆண்டவரே. நீங்க அனுமதிச்சிடாதீங்க ஆண்டவரே. எப்படியாகிலும் அதை தடுத்து போடுங்க ஆண்டவரே. எப்படியாகிலும் அதை தடை பண்ணி போடுங்க ஆண்டவரே. எப்படியாகிலும் அதை தடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே
திட்டம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவர். ஆழமாக நாங்கள் ஜபத்தை பாடுறோம் ஆண்டவர், ஒரு ஜபமாக அதை நாங்கள் பாடலை பாடுறோம் ஆண்டவர். உங்கள் விருப்பம் இல்லாத ஒரு இடத்துக்கு, நீங்கள் அனுமதிக்காத ஒரு இடத்துக்கு தயவு செய்து அந்த காலை வேளையில் இந்த நாள் முழுவதும், எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு இடத்துக்கு கூட நீங்கள் விரும்பாத ஒரு இடத்துங்களை கொண்டு போயிடாதீங்க ஆண்டவரே. உங்கள் சித்தமில்லாத ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேச விட்டுறாதீங்க ஆண்டவரே. நீங்கள் விரும்பாத ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படுவதற்கு நீங்கள் அனுமதிச்சிடாதீங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும், எந்த நெருக்கமான நேரத்திலும், இக்கட்டான நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நீங்கள் விரும்பாத ஒரு வார்த்தையை, நீங்கள் அனுமதிக்காத ஒரு வார்த்தையை, நீங்கள் ஆஸ்வதிக்காத ஒரு வார்த்தையை எங்கள் வாயிலிருந்து புறப்படுவதற்கு நீங்கள் ஒரு நாள் அனுமதிச்சிடாதீங்க ஆண்டவரே. தாவீது ஜெபித்த ஜெபத்தை நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாய்க்கு காவல் வச்சு எங்களை காத்துக்கோங்க சாமி. உங்கள் சித்தமில்லாத ஒரு வார்த்தை எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி எங்கள் நாவுக்கு காவல் வையும் என்று சொல்லி தாவீது ஜெபித்த ஜெபத்தை நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாவுகளுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. எந்த இடத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காரணத்தை கொண்டோ, எதுக்காக ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத ஒரு வார்த்தையை, நீங்கள் விரும்பாத ஒரு வார்த்தையை, நீங்கள் அனுமதிக்காத ஒரு வார்த்தையை, நீங்கள் ஆண்டவர் பேசவே கூடாது என்று ஆழமாக யோசிக்கிற அந்த வார்த்தையை எங்கள் வாயிலிருந்து ஒரு நாள் ஆண்டவரே நாங்கள் புறப்பட பண்ணிடவே கூடாது ஆண்டவரே. சத்துருங்களை நெருக்கி ஏவிடக்கூடாது ஆண்டவரே. அந்த சத்துருவின் நெருக்கத்தை நாங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. சத்துரு நெருக்கும் போது அதை நாங்கள் சரியாய் நாங்கள் அடையாளம் கண்டுபிடித்து, சரியாயதை நாங்கள் ஆவியிலே நிதானித்து, இது சத்துருவனால் ஏவப்படுகிறது என்று நாங்கள் அறிந்து, சத்துருவால் தூண்டப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து, அந்த வார்த்தைகளை முற்றிலும் அறவே நாங்கள் தடுத்து போட, அறவே அதை அழித்து போட, எங்களுக்குள்ள அதை அடக்கி போட அந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. சாதி பாதி விதவை ஜெபி ஆண்டவரே ஒரு வார்த்தையை சொல்லி தாம் பிள்ளைக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்கி கொண்டதை போல, யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்லி தாம் மனைவிக்கு ஒரு ஆண்டவரே ஆபத்தை வருவித்து கொண்டதை போல, நாங்களும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு நெருக்கடியில் நாங்கள் சம்பாதிச்சிடக்கூடாது ஆண்டவர். நாங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சே சத்துரு எங்களுக்குள்ள கிரியை செஞ்சிடக்கூடாது ஆண்டவர். எங்களையே பேச வச்சு ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாகவே சத்துரு எழும்பிடக்கூடாது ஆண்டவர், எழும்பி செயல்படக்கூடாது ஆண்டவர். அந்த சத்துருக்கு நாங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது ஆண்டவர். ஒவ்வொரு வார்த்தையும் எந்த இடத்துல பேசினாலும், எங்கே பேசினாலும், எதுக்காக நாங்கள் பேசினாலும் நிதானித்து கவனித்து, இது கர்த்தர் அனுமதிக்கிற வார்த்தையா, இது ஆசீர்வாதமான வார்த்தையா, இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தையா என்பதை நாங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஆவியிலே நிதானித்து ஆண்டவருடைய துணையோடு, ஆவியானவர் துணையோடு கூட நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் பேசுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி அந்த காலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எந்த சூழல் நாங்கள் விரும்புகிற மாதிரி பேச விட்டுறாதீங்கப்பா. நாங்கள் விரும்புகிற இடத்துக்கு எங்களை போக விட்டுறாதீங்க ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிற காரியத்தை செய்ய விட்டுறாதீங்க ஆண்டவரே. நாங்கள் முழுக்க முழுக்க உம்முடைய கட்டுப்பாட்டிலே நாங்கள் இயங்க விரும்புகிறோம் ஆண்டவரே. உங்கள் சித்தத்திலே நாங்கள் இயங்க விரும்புகிறோம் ஆண்டவரே. உங்கள் விருப்பத்திலேயே நாங்கள் இயங்க விரும்புகிறோம் ஆண்டவரே. உங்கள் நோக்கத்திலேயே நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. உங்கள் பார்வைக்குள்ளாகவே நாங்கள் இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. உங்கள் பார்வையை தாண்டி நாங்கள் ஒரு நாளும் போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்கள் பார்வையை ஆண்டவரை மீறி ஒரு நாள் உடைய பார்வைக்கு மறைவா நாங்கள் எங்கும் போயிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இருந்த காலை வெளியில் உங்கள் சித்தமான இடத்துக்கு மட்டும் எங்களை கொண்டு போங்கப்பா. உங்களுக்கு சித்தமில்லாத இடத்துல நீங்கள் எங்களை தடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. உங்கள் சித்தமானதை மட்டும் செய்ய வைங்கப்பா. உங்கள் சித்தமானதை மட்டும் பேச வைங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தை எங்களுக்குள்ள கர்த்தர் நீங்கள் செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் நாமமும் மகிமைப்படத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நீங்கள் உண்டாக்கி தர வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணித்து காத்துக்கொள்ளுங்க சாமி. சத்துருக்கள் இடம் கொடுத்துடவே கூடாது. எங்கள் மாம்சத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்துடவே
கூடாது. உலக வல்லமைகளுக்கு அங்கே இடம் கொடுத்துடவே கூடாது. எல்லாவற்றையும் நாங்கள் நிதானித்து அதை எல்லாம் அடக்கி போட்டு எங்களை பத்திரமா எங்கள் நாவுகளை குறிப்பாக நாங்கள் காத்துக்கொள்ள, எங்கள் வாய்களை நாங்கள் குறிப்பாக நாங்கள் காத்துக்கொள்ள இந்த காலை வெளியில் கர்த்தர்கள் அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் வார்த்தைகளை அடக்கி ஆள, எங்கள் நாவுகளை அடக்கி ஆள, எங்கள் நாவுகளை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்க, எங்கள் நாவுகளை பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்படுத்தி எங்கள் நாவுகளை ஆண்டவரை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் பேச கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. யாக்கோபு சொன்னாரே ஆண்டவரே, நாவு நெருப்புதான்னு சொன்னாரேப்பா, எங்களுக்கு நாங்கள் ஒரு தீயை வச்சுக்க கூடாது ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்க கூடாதையா. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத வார்த்தையை சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் ஒரு ஆபத்தை உண்டாக்க கூடாதையா, எங்களுக்கு நாங்கள் ஒரு ஆபத்தை வருவிச்சிக்க கூடாது. சத்துரு எங்களை அழிக்க, சத்துரு எங்களை ஆண்டவரை பாதிப்புக்குள் ஆக்க, எங்களையே அது பயன்படுத்துவதற்கு நாங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. சத்துரு எங்களை கையில் எடுக்க நாங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. சத்துரு ஆண்டவரே எங்களை கையில் எடுத்து பயன்படுத்த நாங்கள் அவனை அனுமதிச்சிடக்கூடாது ஆண்டவரே. அதை நாங்கள் சரியாய் நாங்கள் நிதானித்து சரியாய் நாங்கள் கவனித்து அந்த சத்துருவை எங்கே அடக்கி போடணுமோ, எங்கே அனுமதிக்காத இருக்கணுமோ அங்கே அனுமதிக்காத இருக்குமோ, எங்கே அப்புறப்படுத்தணுமோ எங்கே அகற்றி போடணுமோ அங்கே அகற்றி போடணும் ஐயா. எங்கே அனுமதிக்க கூடாதோ அங்கே அனுமதிக்க கூடாதையா. எங்கே அடக்கி போடணுமோ அங்கே அடக்கி போடணும் ஐயா. அடக்கி போன்ற இடத்துல அடக்கி போட, அப்புறப்படுத்த வேண்டிய இடத்துல அப்புறப்படுத்த, அகற்ற வேண்டிய இடத்துல அகற்ற கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டி எங்களை சரியான விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தி ஆண்டவரே துதிக்கிறோம். நீங்கள் மாத்திரமே எங்களை ஆளுகை செய்து உங்கள் கட்டுப்பாட்டில் மாத்திரமே நாங்கள் இயங்கி இப்படி சித்தமான வார்த்தைகளை பேசி ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய, நன்மையை கொண்டு வரக்கூடிய, மேன்மையை கொண்டு வரக்கூடிய, சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய, மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய, நிம்மதியை கொண்டு வரக்கூடிய ஆண்டவர் ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்குள் நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தைகளை மட்டுமே நாங்கள் பேசுவதற்கும் யோசிப்பதற்கும் நிதானிப்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு அதிகமான கிருபைகளை இந்த காலை வழியில் கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுங்கப்பான்னு சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஐயா. உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தருடைய கரம் பதறி நாங்கள் ஒரு வார்த்தையும் பேசிடாம, பதறி நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிடாம, அவசரப்பட்டு நாங்கள் சொல்லிடாம, பிரசங்க சொல்றாரு ஆண்டவரே புத்தி பிசைகனானதை சொன்னோம் நாங்கள் சொல்லிவிடக்கூடாது ஆண்டவரே. அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் நிதானிக்காம பேசிட்டோன்னு சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து நிதானித்து எங்களுக்கு நன்மையும் பிரயோஜனமும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல வார்த்தைகளை மட்டுமே சரியான இடத்துல சரியான நபரிடத்துல சரியான விதத்தில் நாங்கள் பேசுவதற்கு அதிகமான கிருபைகளை கர்த்தர் இந்த காலை வெளியில் கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தம் 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 ஆவியானவரே. கர்த்தர் விரும்புகிற இடமும் இருக்குது, கர்த்தர் விரும்பாத ஒரு இடமும் இருக்குது. கர்த்தர் விரும்புகிற இடமும் இருக்குது, கர்த்தர் விரும்பாத ஒரு இடமும் இருக்குது. அவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மளை எங்கே தேவன் போக விரும்ப வைக்கிறார், நமக்கு விருப்பம் இருக்குதுன்றதுனால ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்ம போயிடக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிறாரா என்பதை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். ஆண்டவர் விரும்புகிறதை நம்ம கடந்து போகவும், ஆண்டவர் விரும்பாத இடத்த நம்ம முற்றிலுமாக தவிர்த்து விடுவதற்கும் நம்ம ஆயத்தமாக இருந்தால், அப்படிப்பட்ட அந்த தைரியத்தோடு நம்ம செயல்படக்கூடிய நபராக இருந்தால்
நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை நாம் என்ன செய்ய முடியாது, அனுமதிக்க. ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இல்லைன்னா ஒரு பெரிய அழிவில் இருந்து நம்மளை தேவன் தப்பிக்க வச்சிருவார். ஒரு பெரிய அழிவிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய அழிவிலிருந்து தப்பிக்கொள்ளணும் என்பதற்காக தான் சில இடத்துக்கு தேவன் நம்மளை என்ன செய்யறது இல்லைன்னா அனுமதிக்கிறது இல்லை. சில இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டார், தேவன் அனுமதிக்க மாட்டார். எதுக்குன்னா ஒரு பெரிய ஆபத்து என்ன செஞ்சிடக்கூடாது, உனக்கு வந்துடக்கூடாது. ஒரு பெரிய அழிவு உனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது என்பதற்காக தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, அடுத்த சில நேரத்தை நம்மளை தடுக்குவார். தேவன் நம்மளை தடுக்குவார். அதை தாண்டி நமக்கு விருப்பம் இருக்குது, நம்ம போய் தான் ஆகணுன்ற எண்ணங்கள் நமக்கு ஓங்கி நின்றுச்சுன்னா கர்த்தர் போக விட்டுருவார். கர்த்தர் என்ன செஞ்சிருவார்னா, அதுக்கு மேலே தேவன் என்ன செய்ய மாட்டார், ஒரு மனுஷனை தடுக்க மாட்டார். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலேருந்து நம்ம பார்த்தோம்னா 7வது வசனத்திலேருந்து கூட அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமினிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரி இங்கே தங்கியிருங்கள். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியணும்னா, கர்த்தர் விரும்புகிறாரா, கர்த்தர் என்ன செய்கிறாரு, என்ன விரும்புகிறாரா, ஒரு இடத்துக்கு போக வைக்க தேவன் விரும்புகிறாரா, இது நான் பிடிக்கிற இடத்துக்கு நான் போகிறேனா, இல்லை கர்த்தர் விரும்புகிற இடத்துக்கு நான் போகிறேனா. அப்போ போகிற ஒரு காரியத்தை ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன சாதிக்கணும், தேவ சமூகத்தில் போய் நான் போகட்டுமா வேணாவா, நான் போகிறேன் ஆண்டவரே எங்கள் கூட வாங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நான் இந்த இடத்துக்கு போக நினைக்கிறேன், நான் போகலாமா வேண்டாவா, நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்கிறீங்க, நீங்கள் விரும்பினா அந்த இடத்துக்கு நான் போகிறேன், நீங்கள் விரும்பலாம் என்ன செய்ய மாட்டேன், அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படியே ஒரு திறந்த மனதோடு கூட என்ன செய்ய வேண்டும், அப்படி கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா, நமக்கு மனப்பூர்வமாக தேவன் பதிலளிப்பார். வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அப்படியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்களும் பிலேயாமிடத்தில் தங்கியிருந்தார்கள். தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற அந்த மனிதன் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னோ மோவாபின் ராஜா, அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி அனுப்பினான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவ்வளவுதான், நீ அவங்களோட போகக்கூடாது. ஒரே வார்த்தை முடிச்சுட்டான், நீ அவங்களோட என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். அதுக்கு மேலே அவனையும் அவங்க கூட போக வேண்டாங்க, அந்த இடத்துக்கு போக வேண்டாம், இவங்க கூட என்ன செய்ய வேண்டாம், நீ போகக்கூடாது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டான். இவர்களோட நீ போகக்கூடாது, இவங்க கூப்பிட்ற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நீ போகக்கூடாது அப்படின்னு தான் ஆழமாக தேவன் சொல்லிட்டான். இப்போ அவரு வெளியில் வந்து சொல்லி முடிச்சுட்டா. ஆனால் 2வது நடக்கிற காரியம் என்ன, 18வது வசனத்திலேருந்து, பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று நான் அறியும்படிக்கு நீ இருந்த ராத்திரி என்னோட கூட தங்கியிருங்கள் என்றார். இரவின் தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, இப்போ என்ன சொல்றார் தேவன், எனக்கு இப்போ என்ன விருப்பம் வந்துடுச்சு இப்போ அப்படின்னா, அவனோட கூட போகணும் விருப்பம் யாருக்கு வந்துடுச்சு, பிலேயாமுக்கு இருக்குது. உள்ள ஆசை என்ன இருக்குது, இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு ஆசை வந்துடுச்சு, போகணுன்ற ஆசை வந்துடுச்சு. அந்த ஆசை என்ன செய்யுது, திரும்ப ஆண்டவர் கேட்க சொல்லுது. ஒரு முறை கத்த சொல்லிட்டாருன்னா திரும்ப அந்த கட்ட என்ன செய்ய மாட்டார்னா மாறவே மாட்டார். நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், மனம் மாறவர் மனுஷன் அல்ல, அவ்வளோதான்.
வானமும் பூமியை ஒளிஞ்சு போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிஞ்சு போகுது. ஒரு முறை சொல்லிட்டாருன்னா அதோட முடிஞ்சிச்சு. திரும்ப தேவன் என்ன செய்ய மாட்டா, தன் முடிவை அடிக்கடி தேவன் என்ன செய்ய மாட்டாரு, மாற்றவே மாட்டா. ஒரு முறை கர்த்தர் சொல்றாரா அதோட சரி. அது பிறகு ஆண்டவர் திரும்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திரும்ப என்ன சொல்கிறீங்க. ஏன் நம்ம அப்படி போய் கேட்க விரும்புகிறோன்னா நமக்கு விருப்பம் இருக்குது. இவருக்கு பெரியவங்க என்ன விருப்பம் வந்துடுச்சு, இவங்களோட கூட நம்ம போகணும், அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், போகணும் அப்படின்ற விருப்பம் யாருக்கு வந்துடுச்சு, பிழையாமக்கு வந்துடுச்சு. அதனால என்ன செய்ய விரும்புகிறா. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திரும்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அவர் தான் முதல்ல சொல்லிட்டாரு. அவர் தான் முதல்ல என்ன செஞ்சிட்டார், அங்கே போக வேண்டாம், அவங்களோட போக வேண்டாம் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். அவங்களோட முதல்ல சொல்லிட்டார். அப்போ திரும்ப திரும்ப என்ன செய்ய வேண்டாம், கேட்கவே நம்ம அவசியம் இல்லை. ஆனால் ஏன் கேட்குறா அப்படின்னா அவருக்கு உள்ள என்ன வந்துடுச்சு, ஆசை வந்துடுச்சு, உள்ள விருப்பம் வந்துடுச்சு. அந்த விருப்பத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறார், நான் திரும்ப போகட்டுமா, திரும்ப நான் போகட்டுமா, திரும்ப போகட்டுமான்னு கேட்குறா, திரும்ப போகட்டுமான்னு கேட்குறா. அப்போ சொல்கிறார் விருப்பம் வந்துடுச்சு. அது மேலே என்ன செய், இது மேலே நான் தடுத்தா கூட என்ன செய்ய மாட்டேன், நீ இருக்க மாட்டேன், ஆனால் நீ கிளம்ப போகிறதுனா போயிடுப்பா. இதை தான் ஆபிரகாம் லோத்துக்கு சொன்னார். என்னது, உனக்கு முன்னால் தேசமெல்லாம் இருக்குது, நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், என்னபடி நீ பிரிஞ்சு போகிறதா தான் நீ தாராளமாக போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டார், உடனே அவர் ரெடியாகி போயிட்டார். ஏன் போகணுன்ற எண்ணம் எங்கே வந்துடுச்சு, மனசுக்குள்ளே வந்துடுச்சு. அந்த இடத்துக்கு போகணுன்ற எண்ணம் மனசுக்குள்ள வந்துடுச்சு. அதனால என்ன செய்ய விரும்புறாருன்னா அவர் திரும்ப திரும்ப என்ன செய்யறார், அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவர் தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடத்த கத்தனே செய்யற. ஆரம்பத்தில் கத்தர் போகணும் விரும்பினா ஆரம்பத்தில் சொல்லிட்டு போறாரு, போயிட்டு வான்னு சொல்லிட்டு போறாரு, கிளம்புன்னு சொல்லிட்டு போறாரு, போன்னு சொல்ல போறாரு, பாருன்னு சொல்ல போறாரு, செய்யன்னு சொல்ல போறா, இதை பண்ணுன்னு சொல்ல போறா. அப்ப தேவன் என்ன செய்யறார், ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு வேண்டாம், அங்க நீ போக வேண்டாம் அப்படி. எந்த ஜனத்தோடு கூட கத்தர் நம்மளை இடத்துக்கு போக விட மாட்டா, இல்லை எந்த இடத்துக்கு நம்மளை அனுமதிக்க விடமாட்டா, இல்லை எந்த ஜனத்தோடு கூட போக விட மாட்டார். ஆண்டவர் அவங்களோட கூட போகாத அந்த இடத்துக்கு போகாதுன்னு சொல்றார் இல்லையா. எந்த ஜனத்தண்டைக்குல இல்லை எந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை போக அனுமதிக்க மாட்டா. ஒருவேளை அன்னைக்கு ஆண்டவர் நேரடியாக பேசினார், இன்னைக்கு நமக்கு ஒருவேளை என்ன செய்யலாம், நம்மளோட பேசலாம், பேசாமல் இருக்கலாம். ஆனால் எந்த இடத்த நம்ம ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம், எந்த இடத்த நம்ம அனுபவிச்சு பண்ணிக்கலாம், எப்படிப்பட்ட நபரோடு கூட நம்ம போகக்கூடாது, இல்லை எந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாவது ஒரு அக்யூரேட்டாக எனக்கு தெரியலனா கூட ஓரளவுக்காவது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த இடம் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு பாவத்தை செய்வதற்கு எந்த விதமான தயக்கமும் காட்டாத ஒரு நபரிடத்துக்கு, ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு நாளும் என்ன செய்யவே கூடாதுன்னா போகவே கூடாது. எந்த இடத்துக்கு, பாவத்தை செய்வதற்கு கொஞ்சம் கூட தயங்காம, பாவம் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காம, பாவம் செய்வதற்கு கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கிற ஒரு இடத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார்னா அனுமதிக்கவே மாட்டார். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டா, அனுமதிக்கவே மாட்டா. பாவம் செய்வதற்கு தயங்காத ஒரு இடத்துக்கு, அது எந்த இடம் இருந்தாலும் சரி, அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, பாவம் செய்கிற ஒரு இடத்துக்கு அங்கே என்ன இல்லை, தயக்கமே இல்லை. தமிழில் சொல்லுவாங்க, புளியங்காய் சாப்பிட கூட என்ன கூசுமா, பல்லு கூசுமா. புளியங்காய் சாப்பிட என்ன செய்யும், பல்லு கூச்சுமா. பாவம் செய்யறதுக்கு என்ன செய்யவே செய்யாது, பாவம் செய்ய பல்லே கூச்சாத அளவுக்கு ஒரு நபர் பாவம் செய்வதற்கு துணிகரம் கொண்டு அந்த பாவம் செய்வதற்கு தயங்காத ஒரு இடத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் நம்மளை அனுமதிக்கவே மாட்டார். பாவம் செய்வதற்கு தயங்காத ஒரு இடம், பாவம் செய்ய தயங்காத ஒரு இடம். 25ஆம் அதிகாரத்தில் இவங்க பாவம் செய்கிறாங்க இல்லையா. 25ஆம் அதிகாரத்தில் பாவம் செய்கிறாங்க. என்னாக 25ல் அவங்க பாவம் செய்கிறாங்க. அந்த மிதியானிய பெண்கள் என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க இல்லையா. 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். தங்கியிருக்கையில் இவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. இவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. இதை பார்க்கலாம் பெரிய காரியம் என்ன, ஏற்கனவே நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். 6ஆம் வசனத்திலிருந்து மோசேயும் சபையார் அனைவரும் முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவங்க கண்ணுக்கு முன்னால எல்லாரும் பார்க்கிற மாதிரி, யாருக்கும் மறைவா இல்லை, ஒரு மறைவா கூட கிடையாது, எல்லாரும் பார்க்கிற மாதிரி அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை, அப்படின்னா இது இவங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு அச்சமும் கிடையாது. இன்னும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இத்தனை ஜனங்க பார்க்குறாங்க, இத்தனை பேருடைய கழிவர்க்க பார்க்குறவங்களாம் யாரு, பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய ஆளுங்க, நம்மளை விட மூத்தவங்க, நம்மளை விட பெரியவங்க, நம்மளை விட பெரியவங்களுக்கு முன்னால் நம்ம இதை செய்யறோமே,
அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு. அன்னைக்கு நம்மளை விட நான் சொல்றேன், அன்னைக்கு அவங்க செஞ்ச ஒரு பாவம், இன்னைக்கு என்ன, இன்னைக்கு நம்மளை விட மூத்தவங்களுக்கு முன்னால நம்ம ஒரு தப்பு செய்யறோம்னா அந்த தப்பு செய்வதற்கான அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நாள் நம்மளை தேவன் அனுமதிக்க மாட்டார். யாருக்கு முன்னாடி? மூத்தவர்கள் இருக்கிறாங்க, முதியவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. அந்த பெரியவங்களுக்கு முன்னால தப்பு பண்ணும்போது அதை குறித்து என்னவே கிடையாது, சின்ன ஒரு அச்சம் கூட கிடையாது. என்னோட நம்மளோட பெரியவங்க இருக்கிறாங்க, நம்மளோட மூத்தவங்க இருக்கிறாங்க, இவங்க பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்க, இவங்களை பார்த்தா நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அச்சம் கூட இல்லாமல் யார் நம்மளை பார்த்தா நமக்கு என்ன, யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன, நம்ம விருப்பம், நம்ம போகிறோம், நம்ம காசு, நம்ம பணம், நம்ம உடமை, நம்ம காரியம், நான் போவேன், என் விருப்பம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பாவம் செய்வதற்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எதுவுமே தடையில்லாம பாவம் செய்யற ஒரு இடத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். அதை மீறி நம்ம போகும்போது பாதிப்பை சொல்றேன், அதை மீறி நம்ம என்ன பண்ணுறது, ஒரு நாளும் செயல்பட. ஏன் கர்த்தர் பிள்ளையமா அங்கே போக வேணாம்னு சொன்னாரு? அந்த இடம் சரியில்லை, அந்த இடம் சரியில்லை. ஏன் அந்த இடம் சரியில்லை? அந்த இடம் பாவம் செய்வதற்கு கொஞ்சம் கூட தயங்காத இடம், பாவம் செய்ய கொஞ்சம் கூட தயங்காத இடம். மூத்தவங்க இருக்கிறாங்க, எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாம் துக்கத்தோடு இருக்கிறாங்க, எல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எல்லாம் துக்கமா இருந்தாலும் எல்லாம் வேதனை இருக்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிறாங்க. கதை கால தீர்க்கமான குணத்துறது. உன்னை விட மூத்தவங்களுக்கு முன்னால ஒரு தவறை செய்ய வரும்போது ஒரு அச்சம் இருக்கா? நம்மளை விட மூத்தவங்க, நம்மளை விட பெரியவங்க, நம்மளை விட முதியவர்கள், நம்மளோட பெரியவர்கள் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல தவறு செய்வதற்கு நீ போற இடம் அச்சப்படுகிற இடமா, கொஞ்சம் கூட அச்சப்படாத இடமா? நம்ம போறோமே அந்த இடம் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார்ன்றத எதை வச்சு நான் சொல்றேன்? கர்த்தர் எந்த இடத்த அனுமதிக்க மாட்டா? இன்னும் சொல்ல, நம்ம பாணியில சொன்னா பெரியவன் சின்னவனோட மதிக்காத ஒரு இடத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் நம்மளை போக அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் போக என்ன செய்ய மாட்டா? அனுமதிக்க மாட்டார். எந்த இடத்துக்கு? பெரியவங்க சின்னவங்கிட்ட மதிப்பே அங்க கிடையாது, அந்த இடத்துல கிடையாது, அந்த சூழ்நிலையில கிடையாது. நீங்க போகிற இடம், நான் போகிற இடம், எங்க போனாலும் சரி, எப்ப போனாலும் சரி, எப்ப போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, எந்த சூழ்நிலைக்கு போனாலும் சரி, எந்த சூழ்நிலைக்கு போனாலும் சரி, நான் போகிற அந்த இடம், அந்த இடத்துல இருக்கிறவர்கள், இடம் அந்த இடத்துல அந்த காலி இடத்த சொல்லல, அந்த நிலத்தை சொல்லல, அந்த இடத்துல இருக்கிறவர்கள் பெரியவங்க சின்னவங்க மதிக்கிறவங்களா மதிக்காதவங்களா? நீ விரும்பி போறியப்பா பிள்ளையா, நீ விரும்பி போறல்ல, போகணும்னு ஆசை வந்துடுச்சு, போகணும்னு ஆசை வந்துச்சு, யார் தடுத்தாலும் என்ன செய்யற? எல்லா தடையை தாண்டி போற, எல்லா தடையை தாண்டி என்ன செய்யற? அந்த இடத்துக்கு போறைய. கர்த்தரே வேணான்னு சொன்னா என்ன செய்யற? கடந்து போற. மனைவி வேணாலும் கடந்து போறோம், கணவன் வேணாலும் கடந்து போறோம், பிள்ளைங்க வேணாலும் கூட கடந்து போறோம், அப்பா அம்மா வேணா கூட கடந்து போறோம். நீ போறைய அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா உனக்கு? அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு தேவன் அனுமதிக்க மாட்டா? ஒரு மூத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு முதியவங்க இருக்கிறாங்க. அந்த மூத்தவங்களுக்கு முன்னால நான் அந்த தப்பு பண்றேன்னு, இந்த தப்பு எவ்வளவு பெரிய தப்பு, ஐயோ நம்மளை அந்த பெரியவங்க பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்க, தப்பா அப்புறம் அந்த பெரியவங்க நம்மளை பார்த்தா தப்பா நினைப்பாங்களேன்ற ஒரு அச்சமாவது இருக்கா? நீ போற அந்த இடத்துல அப்படி அச்சப்பட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? நம்ம போறோமே, விரும்புறோமே அந்த இடத்துக்கு போறதுக்கு, அந்த இடத்துல இருக்கிறவங்க, ஐயோ பெரியவங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, நமக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நம்மளோட பெரியவங்க இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அந்த அந்த இஸ்ரவேலின் பிரபு ஒருத்தன் கூட்டு போறானே, இந்த இஸ்ரவேலின் பிரபு இந்த உட்காந்துக்கிற மோசே, எலியேசர், இவங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் சொந்தக்காரன் இருப்பானா? அந்த 6ஆம் வசனம் வாசிக்கிறவன் யார் கூட்டிட்டு போறான்? இஸ்ரவேலின் பிரபு ஒருத்தன் அழைச்சிட்டு போறான் இல்லையா? இஸ்ரவேலின் பிரபு ஒருத்தன் என்ன செய்யறான்? அழைச்சிருப்பான். இஸ்ரவேலின் பிரபு இல்லையா? இந்த இஸ்ரவேலின் பிரபுன்றது ஒரே குடும்பம் தான். அது எந்த குடும்பம்? யாக்கோபுடைய ஒரே குடும்பம் தானே? யாக்கோபுடைய ஒரே குடும்பம் தானே? இந்த யாக்கோபின் ஒரே குடும்பமா இருக்கும்போது இந்த இப்படி இந்த தப்பு செய்ய போறையே, இப்ப முன்னாடிக்கிறவங்களா யாரு? ஏதோ ஒரு விதத்துல ஒரு சொந்தக்காரன் இல்லையா? மோசே யாரா இருக்கணும்? சொந்தக்காரனா இருக்கணும் இல்லையா? ஸோ ஒரு எலியேசர் யாரா இருக்கணும்? சொந்தக்காரனா இருக்கணும். இஸ்ரவேலின் மூப்பர் யாரா இருக்கணும்? சொந்தக்காரனா இருக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு விதத்தில் சொந்தக்காரன் இருக்கானே. நம்ம சொந்தக்காரருக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்றோமே, இது சரியா? இவங்க நாளைக்கு நம்மளை மதிப்பாங்களா? இது சரியா இருக்குமா? அப்படின்ற ஒரு அச்சம் அந்த இடத்துல இருக்கா? அந்த இடத்துக்கா நீ போற?
பிழையாம நீ போகணும் துடிக்கிறிய, நீ போகணும் விரும்புறிய, நீ போகணும் ஆசைப்படுறிய, யார் தடுத்தாலும் என்ன செய்வேன், நான் போய் தான் தீருவேன், நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு போறிய. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? பெரியவங்க சின்னவங்களை மதிக்காத இடம். அந்த இடத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் நம்மளை அனுமதிக்க மாட்டார். ஆனா வேதம் என்ன சொல்ல தெரியுமா? லேவியராகமம் 19 அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே கவனிச்சிருக்கோம். என்னது? மூத்தவர்களுக்கு முன்பாக முதியவர்களுக்கு முன்பாக நீ எழும்பி நிற்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லி கொடுக்குது. லேவியராகமம் 19 அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே கவனிச்சிருக்கிறோம். பரிசுத்தவான்ல நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவனுக்கு முன்பாக முதிர் வயதுடைய முகத்தை நீ போறியப்பா. அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா? மூத்தவனை பார்த்தவனை எழுப்பி நிற்கிற இடமா? மரியாதை கொடுக்கிற இடமா? மதிப்பு கொடுக்கிற இடமா? நம்மளை விட பெரியவங்க வராங்கப்பா, நம்ம உட்காரக்கூடாது, நம்ம எழுப்பி நிற்கணும், அந்த மாதிரி இடமா? நம்மளோட பெரியவங்க நம்மளை விட மூத்தவங்க வராங்க, நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய உட்கார்வது மரியாதை அல்ல, ஒரு மதிப்பான இடம் அல்ல, அது ஒரு நல்ல இடத்துக்கு அடையாளம் அல்ல, ஒரு நல்ல ஃபேமிலிக்கு அடையாளம் அல்ல, ஒரு நல்ல பிள்ளைகளுக்கு அடையாளம் அல்ல. அப்படி செய்யக்கூடாது. மூத்தவனுக்கு முன்னால எழும்பி நின்று, முதிர்ந்த வயது உள்ளவனுக்கு எதிர்த்து நின்று மூத்தவர்களை கனம் பண்ணக்கூடிய இடத்துக்கு நீ போற. எல்லாரும் உட்காந்து அழுது உட்காந்துக்கிறான், இவன் கூட்டிட்டு போறான். என்ன கிடையாது? ஒரு அச்சமும் கிடையாது. பாவம் செய்வதற்கு கொஞ்சம் கூட அச்சப்படாத ஒரு இடத்துக்கு நம்மளை கர்த்தர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். ஒரு நாள் தேவன் அனுமதிக்க மாட்டார். அதையும் தாண்டி நான் போகணும்னு துடிச்சா கர்த்தர் ஒண்ணு கண்டுக்க மாட்டார். போறத நான் போயிட்டு வா, அதுக்கு மேல நான் பொறுப்பு கிடையாது. ஏன் உன்னை போக வேணான்னு சொல்றேன். எதுக்கு போக வேணான்னு சொல்றேன்? உனக்கு நஷ்டத்தை உண்டாக்க கூடாது என்பதுக்காக போக வேணான்னு சொல்றேன். அதையும் தாண்டி நான் போவேன், நான் போய் தான் தீருவேன். நீ யார் தடுத்தா நான் போய் தான், போயிட்டு வா. மரம் ஏறான், எவ்வளவு நேரம் தாங்கி பிடிப்பீங்க? கை கேட்ட தூரம் தாங்கலாம். அதுக்கப்புறம் ஒருத்த மரம் ஏறான், மரம் ஏற தெரியாத ஏறான், எது வரைக்கும் தூக்கி பிடிப்போம்? கை கேட்ட வரைக்கும் தூக்கி பிடிக்கலாம். அதுக்கு மேல அவன் பாடு. கர்த்தர் சொல்றாரு போக வேண்டாம்பா, அந்த இடம் சரியில்லாத இடம், அதுக்கு ஒரு சரியான இடம், அந்த சொல்ற பாமசன கொஞ்சம் கூட யோசிக்காத இடம், பெரியவங்க சின்னவங்கன்ற ஒண்ணு மதிக்காத இடம், என்ன பெரியவனாலும் அவன் முடிய போடா அப்படின்னு சொல்லிட்டு போற இடம், பெரியவங்களை தூக்கி எறிஞ்சு பேசுற இடம், பெரியவங்களுக்கு மதிக்காத இடம், மூத்தவங்களை கனம் பண்ணாத இடம், அந்த இடத்துக்கு போகாதப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்லி எச்சரிக்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நான் போய் தான் போயிட்டு வா. அதுக்கு மேல கர்த்தவனை கையை பிடிச்சு தடுக்க மாட்டேன். அதை மட்டும் காலில் விழுந்து ஐயா வேண்டாம், ஐயா வேண்டாப்பா வேணாமா அப்படின்னு காலில் விழுந்து தேவன் தடுக்க மாட்டா. எச்சரிக்கிறார், வேணா போகாத. அதை சரியா விளங்கிக்கிட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டா பின் விளைவுகளை நம்ம சந்திக்காம இருக்கலாம். இன்னைக்கு உனக்கு போறது எப்படி தெரியலாம்? ரொம்ப நல்லதா தெரியலாம். இன்னைக்கு உனக்கு போறது ரொம்ப புத்திசாலியா தெரியலாம். யாருக்கு? பிழையாமக்கு ரொம்ப புத்திசாலியா தெரிஞ்சிச்சு. என்னது? கர்த்தர் போக சொல்லிட்டாருல, கர்த்தர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டல. எப்படி உத்தரவு வாங்கின? இங்க உத்தரவு கொடுத்தாரு, வழியில கத்தி வச்சு நிக்கிறாரு. இங்க போன்னு சொல்லிட்டாரு, வழியில கத்தி வச்சு நிக்கிறாரு. எதுக்கு? அவனது இதோட உனக்கு காலைய உடைச்சிருவன், காலைய உடைச்சிருவன், தலையை எடுத்துருவன், கத்தி வச்சு நிக்கிறாரு. ஏன்? நான் விரும்பாத இடத்துல நீ போற, நான் விரும்பாத இடத்துல நீ போற. பின்னால தலையை எடுக்கிறத, யாரோ வந்து தலையை எடுக்கிறத, உன் தலையை நானே எடுக்கிறேன். யாரோ காலை உடைக்கிறத நானே உன் காலை உடைச்சிட்டு போறேன். இந்த காலகத்தை தீர்க்கமாக எச்சரிக்கிறார். கர்த்தர் விரும்பாத ஒரு இடத்துல நம்ம போவே கூடாது. எந்த இடத்த விரும்ப மாட்டா? பாவம் செய்வதற்கு தயக்கம் காட்டாத ஒரு இடத்துக்கு நம்மளை போக தேவன் அனுமதிக்க மாட்டார். எதுக்காகவும், எந்த சூழ்நிலைக்காகவும், எந்த காரணத்துக்காகவும், எந்த காரணம் நியாயமான காரணம் சொல்லணும் சரி, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்மளை ஒரு நாள் தேவன் என்ன செய்ய மாட்டா? அனுமதிக்கவே மாட்டா, அனுமதிக்கவே மாட்டா. மேற்கும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க மட்டும் தப்பு பண்றோம், அந்த ஒரு அச்சம் கூட இல்லை, அந்த ஒரு சின்ன மரியாதைக்குரிய பயம் கூட இல்லை. அவன் யாரும் நம்மளை கழுத்தை வெட்ட போறது இல்லை, அவன் யாரும் நம்மளை காலை வடிக்க போறது இல்லை, யாரும் நம்மளை இது பண்ண போறது இல்லை, யாரும் கொடுத்து தாங்குறமில்ல. நம்மளை என்ன நினைப்பாங்க? ஐயோ அவங்க பெரியவங்களா நிக்கிறாங்க, இவங்க மட்டும் அப்படி இந்த இடத்துல போறோமே, இந்த இடத்துக்கு வரமே, இந்த இடத்துல நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த இடத்துல நிற்கிறத ஒரு ஆள் நம்மளை பார்த்தா நம்மளை என்ன யோசிப்பாங்க? நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம அப்பாவை பத்தி என்ன நினைப்பாங்க? இன்னாருடைய பையன் அல்லவா, இன்னாருடைய பொண்ணு, அப்படி நம்மளை பத்தி என்ன யோசிப்பாங்க? அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன கூட அச்சப்படாத அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்மளை கர்த்தர் ஒரு நாள் போக அனுமதிக்க மாட்டா. அது எந்த இடம் நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. அதை விளக்கமாலாம் பேசல, அதை பத்தி நான் விளக்கமா பேசல. அது எந்த இடத்தை நீங்களே யோசிச்சுக்கோங்க. நீங்க போற இடம் மதிப்பு மிக்க இடமா,
நீங்க போற இடத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் மதிக்கிறவங்களா, ஒருத்தர் கனம் பண்றவங்களா, மூத்தம் வந்தாங்கன்னா வலுது எலும்பி நிக்கிறவங்களா, அந்த முதியவனை பார்த்து அந்த கனம் பண்றவங்களா, அவங்கள மதிக்கிறவங்களா, அவங்கள மரியாதை கொடுக்கறாங்களா, அந்த இடத்துக்கு தான் நீங்க போறீங்களான்னு பார்த்துக்கோ. அந்த இடமா தான் தேவன் என்ன செய்வா? ஓகே, அனுமதிப்பா. ஆனா அப்படி இல்லாத ஒரு இடத்துக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார்னா ஒரு நாள் அனுமதிக்க மாட்டா. நான் வேதவாச அடிப்படையா சொல்றேன். அப்ப தேவன் எங்க அனுமதிக்க மாட்டா? பாவம் செய்வதற்கு துளி கூட அச்சப்படாத ஒரு இடத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டா? நம்மளை போக அனுமதிக்கவே மாட்டா. பாவம் செய்வதற்கு, தப்பு பண்ற இடம், தப்பு நடக்கிற இடம், தப்பு நடக்கிற இடத்துல தப்பு எல்லா வாழ்க்கையிலும் இருக்கலாம். ஆனா அந்த தப்பை அந்த பெரியவங்களுக்கு முன்னால கூட துணிகரமா செய்யறான் பார். யாருக்கும் பயப்படாம, யாருக்கும் அச்சப்படாம, கொஞ்சம் கூட யோசிக்காம, தன்னை பத்தி யோசிக்காம, குடும்பத்தை பத்தி யோசிக்காம, மற்றவங்களை பத்தி யோசிக்காம, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி யோசிக்காம, நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான், நான் என்ன பண்ணாலும் செய்வேன். அந்த எஸ்எம் என்ன நினைச்சு போறான்? போ, எவன் எங்க உட்காந்து எனக்கு என்ன கிடக்கு, யார் என்ன பார்த்தா எனக்கு என்ன, என் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். யார் என்ன பத்தி என்ன நினைச்சா என்ன, யார் என்ன பத்தி என்ன யோசிச்சா என்ன, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, எனக்கே சந்தோஷம் முக்கியம், அவ்வளவுதான். என்னை பத்தி தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், என்ன தப்பா பேசுறா பேசிட்டு போட்டோம், என்ன நினைக்கிறானா பார்க்கறானா பார்த்துட்டு போட்டோம். அப்படிப்பட்ட துணிகரம் கொண்ட ஒரு இடத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் நம்மளை அனுமதிக்க மாட்டா. அதை தாண்டி நம்ம போவோம்னா கர்த்தர் கையிலிருந்து ஒரு பெரிய அழிவை நாம் சந்திக்க நேரிடும். அந்த அழிவு வரக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் பிழையாம தடுக்கிறார். பிழையம் வேண்டாம், அதை தாண்டி போனா உனக்கு என்ன வரும்? பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. அந்த பிரச்சனை ஆரம்பத்திலே வந்துச்சு. ஆனா ஆரம்பத்தில் வரும்போது கழுதை தடுத்து போடுச்சு இல்லையா? இந்த கழுதை மட்டும் நீங்க தடுக்கணும், அன்னையோட பிழையாம் கதை முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா? வாசிக்கலாம் 23ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். அந்த கழுதை தடுத்த சம்பவத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அந்த கழுதை தடுத்த சம்பவத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 22ஆம் அதிகாரம் 23, 22, 23. அவன் போகிறதுனாலே, நீ போறதுனால கர்த்தருக்கு என்ன வருது? பயங்கர கோபம் வருது. நீ போறது கர்த்தருக்கு கோபம் வருது. வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு, கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணுமே ஒழிய யாரா இருந்துடக்கூடாது, எதிராளியா மாறிடக்கூடாது. ஏன் எதிராளியா மாறுவாரு? கர்த்தர் விரும்பாத இடத்த போனா கர்த்தர் எதிராளியா தான் நிற்பாரு. கர்த்தர் எதிராளியா நின்று அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை, அந்த கழுதை மட்டும் அன்னையோட கதை முடிஞ்சு போயிட்டு இருக்கும். நம்ம போனதுனால ஒண்ணு நமக்கு நடக்கலன்னு ரொம்ப துணிகரம் கொண்டாத. நம்ம போற இடத்துல நமக்கு என்ன செய்யல, ஒண்ணு நடக்கல, அதனால நம்ம போற இடம் கரெக்ட் தான், நம்ம போறது சரிதான் அப்படின்னு நினைக்காத. ஏதோ ஒரு கழுதை தடுத்து நிற்குது, ஏதோ ஒரு கழுதை என்ன பண்ணிருக்குது, காப்பாற்றி விட்டு வருது. எல்லா நேரத்தையும் கழுதை காப்பாத்தாது, எல்லா நேரத்திலையும் கழுதை காப்பாத்தாது. இப்ப அந்த கழுதை காப்பாற்றி விட்டுக்குது. நீ போற இடம் சரியா இல்லைன்னா கூட என்ன செய்யுது? சரி அப்படி அந்த கழுதை காப்பாற்றி விடுது. ஒரு முறைக்கு வாசிக்கலாம். அந்த கழுதை கண்டு வயலே விலகி போயிட்டு கழுதைய வழியில் திருப்ப பிழையாம அதை அடித்தான். அடுத்த வசனம். கர்த்தருடைய தூதனானவர் 2 பக்கம் சுவர் வைத்திருக்க இக்கட்டான இடத்தை கொண்டு போய் நிற்கிறார். அப்ப எந்த இடத்துல கேப்ப நடத்துறாரு? ஒரு இக்கட்டுல நடத்துறாரு. ஒரு இக்கட்டு நமக்கு வருது, ஒரு நெருக்கடி வருதுன்னா எங்கேயோ தேவையான போய் நிற்கிறேன்னு அர்த்தம். ஒரு இக்கட்டு வருது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருது, ஒரு நெருக்கடி இங்க தப்பிக்கவே முடியாத போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு வருதுன்னா எங்கேயோ போகக்கூடாத இடத்துல போறோன்னு அர்த்தம். கர்த்தர் விரும்பாத உன செய்யறன்னு அர்த்தம். ஒரு நெருக்கடி வருது, ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருது. அது குடும்பத்துக்கு இருக்கலாம், அது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இருக்கலாம், இல்ல பொருளாதாரத்துக்கு இருக்கலாம், எனிபடி. ஒரு நெருக்கமான பயங்கர நெருக்கடி, ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடி நமக்கு வருது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? எங்கேயோ கர்த்தர் விரும்பாதவன செய்யறன்னு அர்த்தம். கர்த்தர் விரும்பாதவன நம்ம செய்யறன்னு அர்த்தம். ஒரு பயங்கர நெருக்கடி வருது, ஒரு நெருக்கம் வருது. அந்த நெருக்கத்தை என்ன செய்ய முடியாத போல இருக்கு. 2 பக்கமா சுவர், ஒரு நெருக்கம், ஒரு நெருக்கம் வருதா? அன்னைக்கு குடும்பத்துல ஒரு நெருக்கம் இருக்குதா? தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வருதா?
வேலை செய்ய ஒரு நெருக்கம் வருதா? பணத்துல ஒரு நெருக்கம் வருதா? சரீரத்துல ஒரு நெருக்கம் வருதா? நெருக்கம் வருதுன்னா எங்கேயோ உனக்கு கர்த்தர் விரும்பாத உன செய்யறன்னு அர்த்தம். வாசிக்கலாம் திருமத வசந்த வாசிக்கலாம். உருவின பட்டயத்தை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருக்கிற திராட்சை தோட்டங்களின் பாதையில் போய் நின்றான். கண்டு ஒதுங்கி காலம் நெருக்குது. எதை நெருக்குது? காலம் நெருக்குது. ஆழமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலம் நெருக்குது. எதில் நெருக்கம் வருது? காலில் ஒரு நெருக்கம் வருது. எங்கேயோ கர்த்தருக்கு பிரியமிடாத செய்யறன்னு அர்த்தம். கர்த்தர் விரும்பாத உன எங்கேயோ செய்யறன்னு அர்த்தம். காலம் நெருக்குது. குறிப்பா சொல்ல காலம் நெருக்குது. நான் சொல்ல அவனை நெருக்குதுன்னு மட்டும் சொல்லல, காலை போட்டு நெருக்குது. ஒரு நெருக்கத்தை அவன் சந்திக்கிறான். இதுவரைக்கும் பிள்ளையம் எதை சந்திக்கல? ஒரு ஆழமான நெருக்கத்தை சந்திக்கல. ஃப்ரீடமா இருந்தாரு, விசாலமா இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு நெருக்கம் வந்திருக்கு. ஏன் நெருக்கம் வருது? கர்த்தர் விரும்பாத ஏதோ ஒண்ணு செய்யறோம், கர்த்தர் விரும்பாத எங்கேயோ ஒண்ணு போறோம். அதனால காலை போட்டு நெருக்கிறாரு. காலை போட்டு என்ன செய்யறாரு? நெருக்கிறாரு. காலை நெருக்கிறாரு. ஒரு தப்பிக்க முடியாத ஒரு நெருக்கம் வருதுன்னா ஆழமான காலை புரிஞ்சுக்கோ. எங்கேயோ ஒன்று கர்த்தர் விரும்பாத ஒன்று செய்யற, இல்ல கர்த்தர் விரும்பாத இடத்துக்கு போற. ஆக மொத்தம் என்ன? கர்த்தர் விரும்பல. கர்த்தர் விரும்பாத ஒன்று செய்யற, இல்ல அந்த இடத்துக்கு நீ போற. அதனால கர்த்தர் பிடிக்கல. அதனால ஒரு நெருக்கத்தை உனக்கு ஏற்படுத்துறாரு. குறிப்பா மென்ஷன் பண்ணி சொல்றாரு, அவன் காலை நெருக்குச்சுன்றாரு. அவன் காலை இல்லையா, பொதுவான அவனை நெருக்குச்சுன்னா கூட பரவாயில்ல. ஆனா என்ன சொல்றாரு? அவன் காலை நெருக்குச்சுன்றாரு. கழுதப்பட காலை என்ன பண்ணிடுச்சான்? நெருக்குச்சுன்றாரு. மென்ஷன் பண்ணி சொல்றாரு. கவனிச்சு பார்த்துக்கோங்க. வாசிக்க திரும்ப வாசிக்கலாம். கழுதை கர்த்தருடைய 25 வசனம் 22 25 என்னாகும் 22 25 கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிள்ளையாமினுடைய காலை சுவரோட நெருக்கிற்று. திரும்பவதை அடித்தான். அப்போ கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடது வழியே கிடையாது. டோட்டல் லாக். நீ என்ன பண்ணாலும் இமி கூட முன்னேற முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டார். இமி அளவு கூட என்ன செய்ய முடியல, முன்னேற முடியாத டோட்டல் லாக் பண்ணி எல்லா வாசலும் அடைச்சிட்டார். முதல்ல கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் ஃப்ரீடமா விட்டாரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் நெருக்கத்தை ஏற்படுத்தினா. கொஞ்சம் நெருக்கப்படும் போது யோசிச்சிருக்கோம், என்னது ஏன் நமக்கு எவ்வளவு நெருக்கம் வருது, இந்த நெருக்கம் வரதுக்கு என்ன காரணம், இந்த நெருக்கம் வர என்ன பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தா பிள்ளையம் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு அடைக்கப்பட்ட அடுத்த பிரச்சனையை சந்திக்காம இருக்கலாம். முதல்ல கர்த்தருடைய வழி விளக்கும் போதே, பாதையை விட்டு விளக்கும் போதே யோசனை பண்ணியிருக்கணும். இந்த கழுதை கரெக்டாக தானே போகும், கரெக்டாக தானே நடத்தும், ஏன் நம்மளை பாதையை விளக்குது, அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஆரம்பத்திலேயே கொஞ்சம் செக் பண்ணியிருந்தான்னா ஒரு நெருக்கத்தை அவன் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ரெண்டாவது முதல்ல கண்டுக்காம விட்டுட்டான். ரெண்டாவது ஒரு நெருக்கம் வந்துச்சு. இப்ப வந்து என்ன பண்ணிருக்கணும்? ஏன் இப்படி இது பண்ணி செய்யாத, ஏன் இந்த நெருக்கம் வந்துச்சு, இந்த நெருக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் நிதானிச்சிருந்தா ஒரு அடைக்கப்பட்ட வாசலை சந்திக்க தேவையில்லை. ஆனா எந்த பிரச்சனை வந்து என்ன செய்யல, சரி பாத்துக்கலாம் ஒன்னும் பார்க்க முடியாது. இப்ப பார்த்தாரு, வழிவிட்ட தானே போவ, அடைச்சார் வழியை, டோட்டலா லாக் பண்ணிட்டாரு. நீ போகவே முன்னேறவே முடியாது. ஒரே ஒரு ஸ்டெப் கூட அடுத்தபடி வைக்க முடியாது. வச்சார் லாக். திரும்ப வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய், சரி முதல்ல நின்றுக்கலாம்ல, மூணாவது முறை போய் எங்க நிக்கிறீங்க, டோட்டல் வழியை லாக் பண்றீங்களே, ஏன் முதல்ல டோட்டல் வழியை லாக் பண்ணிருக்கலாம்ல? கர்த்தர் பார்க்கிறாரு, இந்த முதல் ஸ்டெப்லயாவது என்ன பண்ணிடுவான், கொஞ்சம் மனம் திரும்பிடுவான், கொஞ்சம் மனம் மாறிடுவான், கொஞ்சம் மனமாற்றம் வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் மன ஃப்ரீடமா விட்டாரு. அதில் ஒன்றும் மனமாற்றம் வரல.
அடுத்து பார்க்குறாரு, கொஞ்சம் நெருக்கத்தை ஏற்படுத்தினாவது என்ன வருமா, ஒரு மனமாற்றம் வருமானு பார்த்தாரு. அதனையும் மனமாற்றம் வரல. இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு லாக் பண்ணிட்டார். நீ என்னதான் போராடு, நீ என்னதான் ஜோமன்னு, நீ என்னதான் போராடு, நீ என்னதான் பிரயாசப்படு, என்ன அளவுக்கு என்ன செய்ய முடியாது, முன்னேற்றத்தை நீ பார்க்கவே முடியாது. ஒரு இடத்துல கூட தப்பிச்சு போக முடியாத அந்த வசனம் பின்பகுதியை பாருங்க. அந்த வசனம் பின்பகுதியை, வழி இல்லாத ஒரு இடத்துல வழியே கிடையாது, வாழ முடியாத அளவுக்கு தள்ளி விட்டார். வாழ்றதுக்கு வழியே கிடையாது. நீ எந்த பக்கம் தப்பிச்சு போகவே முடியாது, நீ எந்த சூழ்நிலை தப்பிச்சு போக முடியாது. வச்சார் லாக்கு. ஏன்? விருப்பம் இல்லாத இடத்துக்கு போற. நீ போறது எனக்கு விருப்பம் இல்லை. எந்த இடம் அது? பாவம் செய்த கொஞ்சம் கூட தயங்காத இடம், பெரியவன் சின்னவன் ஒன்னும் மதிக்காத இடம், பெருது மூத்தவன் மோடி கூட சாதாரணமா துணிகரமா பாவம் செய்து போற இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்மளை அனுமதிக்க இருக்கும் போது ஆரம்பத்திலே ஒரு பாதிப்பு வருது. கண்டுபிடிச்சிட்டான்னா உட்காந்து தேவ சமதி, ஏன் ஆண்டவரே இப்படி நெருக்கடி வருது, என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா கர்த்தர் அழகா காப்பாத்தி விடுவா. நெருக்க வரும்போதாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சிருந்தா அப்பயாவது காப்பாத்திருப்பா. இப்ப சொல்றாரு, நீ எந்த பக்கம் விலக முடியாது, நீ எந்த பக்கமும் தப்பிச்சு போக முடியாது. அந்த லாக் வச்சு நிற்கும் போது வாசிக்கலாம். கழுத நின்றா, கழுத கண்டு வேற வழியே சொல்லி கவனப்படுத்தி வச்சு இந்த 3 முறை எது காப்பாத்தி விடுச்சு? கழுத காப்பாத்தி விடுச்சு. இந்த 3 முறையும் கழுத காப்பாத்தி விட்டுருச்சு. எல்லா நேரமும் கழுத வந்து காப்பாத்தாது. விருப்பமில்லாத இடத்துக்கு போற, விருப்பமில்லாததை செய்யற, அதனால ஏதோ 1-2 முறை என்ன செஞ்சு கழுத காப்பாத்தி விட்டுச்சு. நீ போற இடம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. கதை யாருக்க சொல்றா, எதுக்கு சொல்ல தெரியல, எங்க போறீங்கன்னு தெரியாது, பார்த்துக்கோங்க. நீ போற இடம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, அதனால கவனமா இரு. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? பெரியவங்க சொன்ன மதிக்காத இடம், பெரியவங்களுக்கு முன்னாடி கூட பாவத்தை துணிகரமா செய்யற இடம், பாவம் செய்ய கொஞ்சம் கூட அஞ்சப்படாத இடம். அந்த மாதிரி இடத்துக்கு நீ போற, அங்க போகிறத தேவன் விரும்பல, அங்க போறத தேவன் விரும்பல. அப்படி விரும்பாத போது, அப்படி போகும்போது கர்த்தர் வாதி பண்ணிக்கிறார், எதிரடியா நிக்கிறார். ஆனா 1-2 முறை கழுதனை படிச்சு காப்பாத்தி விட்டுச்சு. ஆனா கடைசி கழுத என்ன செய்யாது, காப்பாத்தாது. 31ஆம் அதிகாரம் என்னாகம 31ஆம் அதிகாரம், என்னாகம 31ஆம் அதிகாரம் 8வது வசனம், 31:8. அவளை கொன்று போடவும் 5 ராஜாக்களாகிய கொன்று போட்டான். பேயரின் குமாரனாகிய பேழையாமையும் பட்டய கருக்கினால் கொன்று போட்டான். இப்ப கழுத காப்பாத்த வரல. முதல்ல கழுத காப்பாத்துச்சு, முதல்ல 3 முறை கழுத காப்பாத்தி விடுச்சு. ஆனா இப்ப கழுத காப்பாத்த வரல. எல்லா நேரமும் கழுத காப்பாத்த வராது, எல்லா நேரத்தையும் கழுத காப்பாத்தாது. மோசே 1 முறைக்கு 10 முறை காப்பாத்தி விட்டாரு. ஆனா 11 முறை மோசே கூட காப்பாத்த வரல. 200 பேரு உயிரோட பூமியை பழந்து உள்ள போயிட்டான். மோசே கூட காப்பாத்த வரல. எந்த கழுதையும் காப்பாத்த வராது. சில நாட்கள் கழுத காப்பாத்தோம். காப்பாத்துற காலத்துல சரியான அறிந்து சரியாய் புரிந்து மனமாற்றத்தை சரியா ஏற்படுத்தி கொண்டேன்னா கழுத கடைசி காப்பாத்திரும். கர்த்தர் நம்மளை காப்பாத்திருவா. கழுத காப்பாற்ற வேண்டியதில்லை, கர்த்தரே நம்மளை காப்பாத்திருவா. ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாததை ஒன்று செஞ்சு கர்த்தர் காப்பாற்ற விருப்பம் இல்லாத போத கூட கழுத சில நேரம் காப்பாத்துச்சு. ஆனா கடைசி வரைக்கும் கழுத காப்பாற்ற வராது. 1 முறைக்கு 3 முறை கழுத காப்பாத்துச்சு. அதையும் மீறி அதையே நீ செய்வனா 5வது முறை எத்தனை முறை போடல. ஆனா பின் நாட்கள்ல அந்த கழுத காப்பாற்றவில்ல. பேயரின் குமாரர்கள் பிழையாமை பட்டைய கறிக்கினா வெட்டி போட்டார்கள். அப்ப தேவன் ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு இருக்குது, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது. அதனால என்ன செய்வேனா, அங்க நீ போகாத, அங்க நீ போகாத. அங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, அது சரியில்லாத இடம். அந்த இடத்துக்கு போன எனக்கு பிடிக்கல, நான் விரும்பல. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? பெரியவங்க சின்னவங்களை மதிக்காத இடம், பெரியவங்களுக்கு முன்னாடி கூட தப்ப துணிகரமா பண்ற இடம், ஒன்னுத்துக்கும் அச்சப்படாத இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீ போய் உனக்கு ஆபத்தையும் பாதிப்பையும் நீ என்ன செஞ்சிக்காத, சந்திக்காதேன்னு சொல்லி தான் மறைமுகமா சொல்லி பிழையமை எச்சரிக்கிறா. ஆனா அதையும் தாண்டி பிழையாம் போயிட்டே இருக்கிறான். 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறை கழுத காப்பாத்துச்சு. ஆனா இப்ப கழுத காப்பாத்துறதுக்கு வரல. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையை நாம் சந்திக்க கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார்.
அப்போ நல்ல இடத்துக்கு போனால் என்ன நடக்கிறத சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை. ஸோ கர்த்தர் விரும்புகிற இடத்துக்கு போனால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும், எந்த மாதிரி இடத்துக்கு கர்த்தர் நம்மளை போக வைப்பா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சம்பந்தம் மட்டும் சொல்லிடுமா. எந்த இடத்துக்கு நம்மளை கர்த்தர் போக வைப்பா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் எந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மளை போக வைப்பா? நான் முதல்ல சொன்னேன், எங்கே போக வைக்க விட மாட்டார். பெரியவங்க சின்னவங்க மதிக்காத ஒரு இடத்துக்கு என்ன செய்ய மாட்டார், நம்மளை போக வைக்க விட மாட்டார். ஆனால் எந்த இடத்துக்கு போக அனுமதிப்பார் தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம், 30வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 31 தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது யார் அழைப்பித்தான்? ஒரு சின்ன பையன் இல்லையா, ஒரு சின்ன பையனுக்கு கூட அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா மதிப்பளிக்கிற இடம். ஒரு சின்ன பையன் ஒரு வார்த்தையை சொன்னா கூட அந்த வார்த்தையை மதிக்கிற இடம். தாவீது சொன்ன வார்த்தையை சவுலுக்கு அறிவிக்கிறாங்க. எல்லாரும் விட பெரியவர் சவுல். அப்படி சவுல் அழைக்கும் போது இப்ப தாவீது அழைக்கப்பட்டார். வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, யாரை பத்தி யார் பேசுறா? ஒரு பெரிய ராஜா சின்ன பையன் பேசுறான். அந்த சின்ன பையன் பேசுறத கூட உத்து கவனிக்கிறார் பெரிய ராஜா. எந்த இடத்துக்கு போக சொல்றார் ஆண்டவர், எங்க போக தேவன் அனுமதிக்கிறார். சின்ன பையனா இருந்தா கூட அவனை மதிக்கிறாங்க பத்தியா, அந்த மாதிரி இடம். சின்ன பையனா இருந்தா கூட அவன் வார்த்தையை மதிப்பளிக்கிறாங்க பத்தியா, அந்த இடம். ஸோ அனுமதி இல்லாம தான விருப்பம் போல செயல்பட விரும்பல. அவன் எவ்வளவு திறமை இருக்கு, சிங்கத்தை கொல்ல முடியும், கரடியை கொல்ல முடியும், கோழியத்தை கொல்ல முடியும். அப்ப என்ன பண்ணிருக்கலாம், நான் போறேன் போயான் அப்படின்னுட்டு, நீ அனுப்பாட்டி எனக்கு என்ன, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிருக்கலாம் தானே. கொல்ல போறது யாரு? தாவீது இல்லையா? இப்ப சவுல் முடிப்பா பர்மிஷன் கேட்கணுமா? நீ என்ன அனுப்புறது, நான் போயிட்டே இருக்கிறேன், நீ என்ன எனக்கு அப்படி போக முடியுமா? அவன் சொல்றான், இல்ல அதான் ஒழுக்கம். என்ன, பெரியவனுடைய வார்த்தையை மீறி நான் செயல்பட மாட்டேன். பெரியவங்க வார்த்தையை மீறி நான் செயல்பட மாட்டேன். சரி, பெரியவன் எப்படி? சின்ன பையனாத கூட அவன் சொல்றத காது கொடுத்து கேட்பேன். பெரிய ஆள் என்ன சொல்றான்? சின்ன பையனா இருந்தா கூட அவன் சொல்ற வார்த்தையை நான் காது கொடுத்து என்ன செய்வேன், கேட்பேன். அவன் சொல்றது நல்ல விஷயமா இருந்தா நான் எடுத்துக்குவேன். யாரு? இஸ்ரவேலிலே உயரமான ஆள் யாரு? இஸ்ரவேலிலே உயரமான ஆள் யாரு? சவுல் இல்லையா? ஹைட்ல மட்டும் உயரம் இல்ல, பொறுப்புலயும் உயரம். அவர் தான் ராஜா. அந்த ராஜா என்ன சொல்றாரு? ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற பையன் சொல்றத யார் காது கொடுத்து கேட்கிறாரு? இன்னைக்கு எவ்வளவு பேரு சின்னவங்க சொன்னா பெரியவங்க காது கொடுத்து கேட்போம். சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க, சரி நம்ம சொல்றோம், நம்ம பிள்ளைங்க சொல்றத எவ்வளவு பேர் நம்ம காது கொடுத்து, அப்படியா நம்ம பிள்ளை சொன்னா நல்ல விஷயம் கூட எடுத்துக்கலாமே, ஓகே இது நல்ல விஷயம் எடுத்துக்கலாமே, இதை செய்யலாமே. அது பையன் சொன்ன என்ன, பொண்ணு சொன்னா என்ன, நம்மளோட சின்ன பிள்ளைங்க, நம்ம பெத்த பிள்ளைங்க, நம்மளோட சின்ன பிள்ளைங்க, ஓகே அவங்க சொல்றது நல்ல விஷயமா தான் எடுத்துக்கலாமே. முடியுமா? நான் பெத்த பிள்ளை, நீ எனக்கு சொல்றியா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு நாள் அனுப்ப மாட்டா. எங்க நம்மளை போக சொல்ல தெரியுமா? பெரிய ஆடு அந்த கூட சின்ன பையன் சொல்ற வார்த்தைய காது கொடுத்து கேட்கிறாரு பாரு. அவர் சொன்ன பண்ணி, அப்படியாப்பா, ஓகே சரி போயிட்டு வா. அது பெரியவனுடைய. சின்னவன் எப்படி? பெரியவங்க அனுமதி இல்லாம நான் என்ன செய்யவே மாட்டேன். எனக்கு எவ்வளவு திறமை இருக்கலாம். தாவீது திறமை இருக்கா? தாவீதுக்கு திறமை இருக்கா? ஏகப்பட்ட திறமை இல்லையா? ஏகப்பட்ட திறமை இருக்கு. என் திறமை இருக்குது, நீ என்ன எனக்கு சொல்றது போ அப்படி என்ன செய்யல, அப்படி போல. எனக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் பெரியவங்க அனுமதி இல்லாம நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செயல்பட மாட்டேன். அந்த மாதிரி இடத்துக்கு தான் கர்த்தர் நம்மளை அனுப்புவார். எங்க அனுப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எங்க நம்மளை போக சொல்லுவா? இப்ப ஆழமா ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. எங்க என்ன போக சொல்லுவா, எங்க போக சொல்ல மாட்டா. பெரியவங்க சின்னவங்க மதிக்காத ஒரு இடத்துக்கு என்ன செய்ய மாட்டா, ஒரு நாள் கதை அனுமதிக்க மாட்டா. ஆனா இந்த இடம் பாருங்க, பெரியவனா இருந்தாலும் சின்னவனை மதிக்கிறான், சின்னவனும் பெரியவனை மதிக்கிறான். அந்த மாதிரி ஒரு நல்ல மதிப்புமை கிடைத்துதான் கத்தமனை அனுப்புவா. அந்த மாதிரி இடத்துக்கு போனா எப்படி வந்தான்? போகும்போது ஆடு மேய்க்கிறவனா போனா, திரும்பி வரும்போது அரசனா வரான். போகும்போது ஆடு மேய்க்கிறவனா போனா, திரும்பி வரும்போது அரசனா வரான். ஆனா போகும்போது தீர்க்கதரிசியா வந்தான், வரும்போது பொணமா வரான். போகும்போது உயிரோட போனான், ஆனா கொஞ்ச நாள் பிறகு பொணமா வரான். ஏன்? கர்த்தர் விரும்பாத இடத்துக்கு போனான். இவன் கர்த்தர் விரும்புற இடத்துக்கு போனான். அப்ப கர்த்தர் எங்க நம்மளை போக அனுமதிப்பாரு? நம்மளை எங்க தேவன் போக அனுமதிப்பாரு? பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் ஒருவரை ஒருவர்
மதிக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளை கர்த்தர் போக அனுமதிப்பா. பெரியவனா இருந்தாலும் சின்னவனா இருந்தாலும் மதிக்காத ஒரு இடத்துக்கு கர்த்தர் நம்மளை ஒரு நாள் போக அனுமதிக்க மாட்டா. இதை ரெண்டையும் மேலாட்டமா புரிஞ்சுக்கிட்டாலே பெரிய அழிவிலிருந்து பெரிய ஆபத்திலிருந்து நாம தப்பிச்சிடலாம், பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், பெரிய ஆபத்தை தவிர்த்து விடலாம். கண்ணபடி ஜெபிக்கலாங்களா? கண்ணபடி ஜெபிக்கலாமா? கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணபடி தேவ சமூகத்தை கத்தோனைக்கு பார்க்கலாமா? உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தோம் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தோம் ஆவியானவரே. எந்த இடம் அவர் விரும்பாத இடம்னா அந்த இடத்துல ஒருத்தர் மதிப்பே கிடையாது. இவன் அவனை மதிக்கிறதில்ல, அவன் இவனை மதிக்கிறதில்ல, யாரும் மதிக்கிறதில்ல. பாவம் செய்வதற்கு தயங்காத இடம், பாவம் செய்வதற்கு தயங்காத இடம். அந்த இடத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் நம்மளை அனுமதிக்க மாட்டார் போறதுக்கு. எங்க அனுமதிப்பா? சின்னவனா இருந்தாலும் பெரியவனா இருந்தாலும் ஒருவர் கணம் பண்ணி ஒருவர் சொல்றத ஒருவர் காது கொடுத்து கேட்டு நல்ல விஷயங்களை ஒருவர் சொல்றத ஒருவர் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய நல்ல இடத்துக்கு தான் நம்மளை கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் விரும்புகிற இடத்துக்கு தாவீது போனார், ஆடு மேய்க்கிறவரா போனார், அரசனா வந்தார். ஆனா பிழையான் கர்த்தர் விரும்பாத இடத்துக்கு போனான், தீர்க்கதரிசியா போனான், நல்ல ஜீவன் உள்ளவனா போனான். ஆனா தலையை வெட்டப்பட்டு வெட்டுண்டு பணமா வீட்டுக்கு வந்தான். பணமா வீட்டுக்கு வந்தான். ரெண்டு பேருமே ஆண்டோடைய பிள்ளைங்க தான், ரெண்டு பேருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவனா போய் அரசனா வந்தான். ஏன்? கர்த்தர் விரும்புகிற இடத்துக்கு அவன் கடந்து போவான். கர்த்தர் விரும்பாத ஒரு இடத்துக்கு எந்த காரணத்தை கொண்டும் தாவீது போகவே மாட்டார். தாவீது போகவே மாட்டார், எந்த சூழ்நிலை போகவே மாட்டார். இதனுடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம பார்க்க முடியும், வாழ்நாள் முழுவதிலும் பார்க்க முடியும். கர்த்தர் விரும்பாத ஒரு இடத்துக்கு போகவே மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தவர் தாவீது. ஆனா பிள்ளையம்க்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு விருப்பம் இருக்குதான் நான் போறேன், அதனால தான் பாதிக்கப்பட்டு வந்தா. ஆனா ஆடு மேய்க்கிறவனா போய் அரசனா திரும்பி வந்தார் ஒருவர், ஆசீர்வாதமா போய் ஆபத்தோடு வந்தார் ஒருவர். ஆசீர்வாதமா போய் ஆபத்தோடு வரப்போறோமா? ஆடு மேய்க்கிறவனா போய் அரசனா வரப்போறோமா? எதை பண்ணி வரப்போறோம்? போகும்போது ஆசீர்வாதம் இல்லாத போனார் தாவீது, வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தார். ஆனா ஆசீர்வாதமா போனார் பிழையான், ஆசீர்வாதத்தை இழந்து வந்தார் பிழையான். ஆசீர்வாதமா போய் ஆசீர்வாதத்தை இழந்து வரப்போறியா? ஆசீர்வாதமே இல்லாத போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வரப்போறியா? எதை வச்சுதான்? கர்த்தர் விரும்புகிற இடத்துக்கு போறதும் விரும்பாத இடத்துக்கு போறதும். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நாங்க விரும்புகிற இடத்துக்கு போய் ஆசீர்வாதமா போனோம், ஆனா ஆசீர்வாதத்தை இழந்து வந்திருக்கோம். நீங்க விரும்புகிற இடத்துக்கு போனா ஆசீர்வாதமே இல்லாம போனா கூட ஒரு பெரிய ஆசீர்வாதமா வர முடியும்னா அந்த ஆசீர்வாத இடத்துக்கு நாங்க கடந்து போக நாங்க விரும்புறோம். மெலட்டமா நாங்க தெரிஞ்சுக்கணும்னா எந்த இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்லுவார்? ஒருவர் மதித்து ஒருவர் கனம் பண்ணி சின்ன பிள்ளைகளை சொன்னா கூட அதை காது கொடுத்த மனதார கேட்டு அதை மனப்பூர்வமா செய்ய அனுமதிக்கிற அந்த இடத்துக்கு நம்மளை போக அனுமதிப்பார். பெரிய ஆளா இருந்தா கூட சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க, ஓகே கேட்கலாம், மதிக்கிற இடம். ஆனா பிள்ளைய சொல்றானே, பெரியவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க, பெரிய தப்பு பண்ண போறான், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, அந்த பயம் கூட இல்லாம, ஒரு அச்சம் கூட இல்லாம அப்படி துணிகரமா போறான். அந்த இடத்துக்கு ஒரு நாள் நம்மளை அனுமதிக்கவே மாட்டார். பரிசுத்த பிதாவே, தேவ கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல நீங்க விரும்பாத இடத்துக்கு போயிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்கப்பா. இனி ஒரு நாளும் நீங்க விரும்பாத ஒரு இடத்துல நாங்க போகவே மாட்டோம், நாங்க போகவே மாட்டோம். எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதமா போய் நாங்க ஆசீர்வாதமோடு வரணுமே ஒழிய ஆசீர்வாதத்தோடு போய் ஆசீர்வாதத்தை இழந்து வராதபடி எங்களை காத்து கொள்ளுங்க சாமி. தேவ கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும் இந்த நாள் முழுவதிலும் உங்க கரம் இருக்கட்டும். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரோட வரும்போது இவங்க ஆசீர்வாதம் இல்லாம வந்திருக்கலாம், ஆனா கடந்து போகும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு இந்த பிள்ளைகள் கடந்து போகட்டும் என்று ஒரு சமூகத்தை நிற்க ஊழியக்காரன் வந்துக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். வரும்போது இவங்க ஆசீர்வாதம் இல்லாம வந்திருக்கலாம்,
ஆனால் திரும்பி போகும்போது ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தோட எங்கள் பிள்ளைகள் கடந்து போகட்டும்னு மனப்பூர்வம் ஆஸ்வதிக்கிறேன். அந்த ஆஸ்வதோடு உடைய பிள்ளைகள் கடந்து போக கத்த கிருபை பாராட்டுங்க. தேவக்கரம் கூட இருக்கட்டும், நடத்தும், ஆளுகை செய்யும். அப்பிரயோஜன ஊழியர்கள் கடமை செஞ்சிருக்கிறோம். சகல துதிகிற மகிமை எல்லாம் ஒருவருக்கு உரியது. உயர்த்தி எங்களை தாழ்த்து வெளிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.